இந்த வீடியோவில் நாம் நாட்டுக்கோழி முட்டையை இன்குபேட்டரில் எப்படி அடை வைக்கிறது, அடை வச்ச முட்டையை எப்படி டெய்லி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இன்குபேட்டரில் முட்டை அடை வைக்கிறதுக்காக ஒரு இன்ச் அளவுக்கு மணல் நிரப்ப போகிறோம். எங்களுக்கு மணல் கிடைக்காததுனால நாங்கள் எம்சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மணல் கிடச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கொட்டின மணலை இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து எல்லா பக்கமும் சமமாக பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரப்பி விட்ட மணல் மேலே ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி மணல் வெளியே தெரியாத மாதிரி மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால முட்டை உடையாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகள் மேலே இந்த மாதிரி ஒரு சைட் ப்ளஸ்ஸு இன்னொரு சைட் மைனஸ் போட்டு வச்சுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவல் இன்குபேட்டரில் தான் அடை வைக்கிறோம். ஸோ டெய்லி 3லேருந்து 4 டைம் முட்டைகளை 18 நாளுக்கு திருப்பி விடணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலையில், மதியம், ஈவினிங், நைட் நம்ம திருப்பி விடணும். 18லேருந்து 21 நாள் வரைக்கும் நம்ம முட்டைகளை திருப்பக்கூடாது. ஏன்னா அந்த 3 நாட்களில் தான் கோழி குஞ்சுகள் முட்டையை உடச்சி வெளிவரும். அதனால் அந்த 3 நாட்கள் நம்ம முட்டைகளை திருப்பக்கூடாது. அடுத்தது இந்த முட்டை பார்த்திங்கன்னா கடக்நாத் கோழி முட்டை, அதனால் நாங்கள் கேன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா வாத்து முட்டை, இதையும் அதே மாதிரி முன்னாடி பின்னாடி மார்க் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டைகள்லேயும் மார்க் பண்ணி வைக்கும்போது நமக்கு எந்த முட்டை பொரிச்சிருக்கு எந்த முட்டை பொரிக்கலன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நம்ம முட்டையை இன்குபேட்டரில் அடை வைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையை வெளியே வைக்கும்போது வெளியே இருக்க ஹீட்டால் முட்டைக்குள்ளே கரு உருவாகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நமக்கு முட்டையில் இருக்க கரு பொரிப்பு திறனோட அப்படியே இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் அடைக்கு வைக்கிற முட்டையை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முட்டையை உடனே எடுத்து இன்குபேட்டரில் வைக்காமல் ஒரு 3 to 4 மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு முட்டையில் இருக்க கூலிங் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டையை எடுத்து அடைக்கு வைக்கணும். அடுத்து நம்ம இன்குபேட்டரில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டைகளுக்கு ஈரப்பதம் தான் ரொம்பவே முக்கியம். அந்த கண்டெய்னரை ஒரு பல்புக்கு கீழே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்குபேட்டர் ஃபுல்லாக ஈரப்பதம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து நம்ம இன்குபேட்டரில் முட்டைகளை எடுத்து அடை வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று உரசாமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பி விட வசதியாக இருக்கும். அதே போல் எல்லா முட்டைகளையும் லோட் பண்ணிடலாம். நம்ம இந்த டைம் 50 முட்டைகளை இன்குபேட்டரில் அடை வைக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதில் எத்தனை முட்டைகளில் கரு உருவாகியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக திருப்பி விடணும். அடுத்து நம்ம சென்சாரை இந்த மாதிரி முட்டைகளுக்கு நடுவில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு முட்டைகளுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் போகுதான்னு பார்க்க முடியும். அடுத்து நம்ம இன்குபேட்டரில் இந்த மாதிரி ஒரு ஹைக்ரோமீட்டர் வைக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டரில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான். முட்டைகளுக்கு 1லேருந்து 18 நாள் வரைக்கும் 50லேருந்து 60% ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். 18லேருந்து 21 நாள் வரைக்கும் 80லேருந்து 90% ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு கோழி குஞ்சுகள் பொரித்து வெளியே வரும். அப்படி ஈரப்பதம் பத்தாமல் போயிடுச்சுன்னா முட்டைகளுக்குள்ளேயே குஞ்சுகள் இறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஹைக்ரோமீட்டர் வச்சு கரெக்டான ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஹியூமிடிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தண்ணி நிறைய வைக்கணும். அதே மாதிரி ஹியூமிடிட்டி கம்மி ஆகணும்னா தண்ணியை குறைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் இன்குபேட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நான் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா, வெளியே இருக்க ஃப்ரெஷ் காற்று உள்ளே போகிறதுக்கு தான். உங்களுக்கு இந்த மாதிரி இன்குபேட்டர் செய்யணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீட்டிலையே எப்படி ஈஸியாக இன்குபேட்டர் செய்கிறதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி தான் இன்குபேட்டரில் முட்டைகளை அடை வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.